கரூரில் உழவர் சந்தை லைட் ஹவுஸ் பகுதியில் பிரச்சாரம் செய்ய தவேகாவினர் கேட்ட அனுமதி வழங்கப்படவில்லை. பிறகு கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கேட்டதால் தான் வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது என கரூர் துயரம் குறித்து சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்தார். கரூர் சம்பவத்தில் திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது கடமையாகிறது. எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகடா ஆக்குவது நமது நோக்கம் இல்லை என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் விஜய் பேசும்போது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் திட்டமிட்டு யாரும் செய்யவில்லை. தண்ணீர் இல்லை என்பதால் அவரது கவனத்தை திசை திருப்ப வீசப்பட்டதாகவே பார்க்க முடிந்தது. சிபிஐ விசாரணையில் எல்லா உண்மையும் தெரியவரும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் காவல்துறையினர் சிறப்பாக செயல்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியதற்கு காவல்துறையினருக்கு சல்யூட் என கூறிய பின்னரே கரூரில் விஜய் பேசத் தொடங்கினார் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார். சரியான கூட்டணி அமையாததே சட்டசபையில் அதிமுகவினர் இப்படி நடந்து கொள்ள காரணம் என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கரூரில் கடந்த மாதம் நடந்த தவேகா கூட்டத்திற்கு போதிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. விஜய் கரூர் கூட்டத்திற்கு காலதாமதமாக வந்ததே நெரிசல் ஏற்பட காரணம் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். கரூர் துயர சம்பவத்தை அறிந்ததும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. எனவேதான் உடனே கரூருக்கு விரைந்தேன். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற துயர சம்பவம் நடக்கக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் கூறினார். உடல்களை வைக்க போதிய இடவசதி இல்லாததால் தனிக்குழு அமைத்து அன்று இரவே உடற்கூறாய்வு செய்து உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன என முதல்வர் ஸ்டாலின் விளக்கமளித்தார். கரூர் விவகாரத்தில் ஒரே இரவில் 39 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்தது எப்படி? அரசின் நடவடிக்கைகள் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என சட்டசபையில் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். கரூர் சம்பவத்தில் 41 பேர் பலியானதற்கு திமுக அரசின் அலட்சியம்தான் காரணம் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சிக்கு ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம் என்றும் கேட்டார். கரூர் விவகாரம் குறித்து சட்டசபையில் விளக்கம் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின், தவேகா தலைவர் விஜய் பேசும்போது செருப்பு வந்து விழுந்தது குறித்து எதுவுமே சொல்லவில்லை. எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் திமுக அரசால் பார்க்கப்படுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். கோர்ட்டுக்கு சென்ற பிறகே கரூர் வேலுசாமிபுரத்தில் கூட்டம் நடத்த எங்களுக்கு அனுமதி கிடைத்தது. அதிமுகவுக்கு கொடுக்காத இடத்தை எதற்கு தவேகாவிற்கு மட்டும் அரசு கொடுத்தது? அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என திட்டமிட்டு கொடுத்ததாக சந்தேகம் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுமார் 5 நிமிடத்திற்கும் மேலாக கடும் அமளியில் ஈடுபட்டதோடு அதிமுகவினர் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டசபைக்குள் சபாநாயகர் அப்பாவு முன் அமர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் அதிமுகவினரை சபாநாயகர் சபையில் இருந்து வெளியேற்றினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் திமுக அரசை குற்றம் சாட்டி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த நிலையில் பாரதிய ஜனதாவும் சட்டசபையை விட்டு வெளியேறியது. 2ஆம் நாள் தமிழக சட்டசபை கூடியது. கூட்டத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து வருகை தந்தனர். கரூர் சம்பவத்தில் பலியான 41 பேருக்கு தவேகா சார்பில் அந்தந்த மாவட்டங்களில் நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் என அக்கட்சித் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக விவசாயிகள் விஷயத்தில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதாக நீலிக்கண்ணீர் வடிக்கும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக் காலம் முழுதும் எதுவும் செய்யாமல் மத்திய அரசு மீது பழி போடுவது ஏன் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். விண்ணப்பித்த 15 நாட்களில் குடிநீர் இணைப்பு தருவோம் என ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மக்களின் அடிப்படை தேவையிலும் அலட்சியத்தை காட்டி உயிரை குடித்துக் கொண்டிருக்கிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உடற்கல்வியியல் சட்ட மசோதாவை கவர்னர் ரவி ஜனாதிபதிக்கு அனுப்பியதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளது. மசோதாக்களை கவர்னர் ரவி கையாளும் விதம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது. கென்யா முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா ஆயுர்வேத சிகிச்சை பெற கேரளாவுக்கு வந்தார். இன்று காலை சிகிச்சை மையத்தில் நடைபயிற்சி செய்தபோது திடீரென மயங்கி விழுந்து இறந்தார். ரைலா ஒடிங்காவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறினர். அவருடைய உடல் கென்யாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கென்யாவின் முன்னாள் பிரதமர் ரைலா ஒடிங்கா மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ஒடிங்கா சிறந்த அரசியல்வாதி, இந்தியாவின் நண்பர் என்றும் கூறியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சேலம் கிழக்கு மாவட்ட தவேகா செயலாளர் வெங்கடேசனின் ஜாமீன் மனுவை கரூர் கோர்ட் தள்ளுபடி செய்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். 12 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 24 மணி நேரத்தில் தொடங்குகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
24 மணி நேரத்தில் நாட்டின் எஞ்சிய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகும் என்றும் கூறியுள்ளது. தமிழகத்தில் 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. தமிழக ஒலிம்பிக் சங்க தலைவராக ஐசரி கணேஷ், பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கரூர் சம்பவத்திற்கு அரசுதான் முதல் காரணம். அரசுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் உள்ளதால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்தார். அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யலாம், கூட்டணி சேர்க்கலாம் என EPS கனவு காண்கிறார். எத்தனை கூட்டணிகள் வந்தாலும் திமுக 2.0 ஆட்சி அமைய முதல்வரின் சாதனை துணையாக இருக்கும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். 15,000 கோடி ரூபாய் முதலீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் மறுத்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. பொருத்தமற்ற பொய்கள் இப்படித்தான் சீக்கிரமே அம்பலப்பட்டு போகும் என அதிமுக தெரிவித்துள்ளது. தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி இந்தியாவின் முன்னேற்றத்துக்கும் தன்னிறைவுக்கும் உழைத்தால் அதுதான் அப்துல் கலாமுக்கு செலுத்தும் நன்றி கடன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தமிழக அரசு சட்டப்படி விரைந்து கையாண்டது. இதுபோன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். பீகார் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார். கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் ஈடுபடுவேன் என கூறியுள்ளார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மனதில் நிலைநிறுத்தி பிரிந்து கிடக்கும் அனைத்து அதிமுக அணிகளும் ஒன்றிணைந்து செயல்பட அதிமுக தோற்றுவிக்கப்பட்ட இந்த நன்னாளில் நாம் அனைவரும் உறுதியேற்போம் என ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தாவேக பிரச்சார வாகனத்தை நிறுத்த கரூர் மாவட்ட SP பலமுறை கூறியும் அதை நிறுத்தாமல் சென்றதாக சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். மீட்பு பணி நடக்கும் போதே 2 ஆம்புலன்ஸ் டிரைவர்களை தாவேகவினர் தாக்கினார்கள் என்றும் ஸ்டாலின் பேசினார். கரூர் சம்பவத்தில் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க திமுக அரசு தவறிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். கரூர் துயர சம்பவத்தில் 1704 மருத்துவ பணியாளர்கள் பணியில் இருந்தனர் என்றும் மொத்தம் 14 மணி நேரம் பிரேத பரிசோதனை நடந்தது. 41 பேரின் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ பதிவாக உள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் விளக்கமளித்தார். சென்னையில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதற்கு அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் VCK நிர்வாகி ஒருவர் அண்ணாமலைக்கு மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் பிறந்த நாளை ஒட்டி அவரின் கனவான வலிமையான தன்னம்பிக்கை கொண்ட மற்றும் மனிதநேயமிக்க இந்தியாவை நாம் தொடர்ந்து கட்டி எழுப்புவோம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். சட்டசபை கூட்டத்தொடருக்கு வந்த அதிமுக MLAக்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்ததை பார்த்த அமைச்சர் ரகுபதி, சிறைகளில் உள்ள சிறைவாசிகளைப் போல சில MLAக்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்துள்ளனர், அவர்கள் என்ன சிறைவாசிகளா என்றார். 2040ஆம் ஆண்டுக்குள் இந்தியர்களை நிலவில் தரையிறங்க வைக்கும் திட்டத்துக்கான வழிகாட்டுதல்களை பிரதமர் மோடி வழங்கியுள்ளார் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய ஜனதா தளம் வேட்பாளர்கள் பட்டியலை நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ளார். இந்த பட்டியலில் மொத்தம் 57 வேட்பாளர்கள் இடம் பிடித்துள்ளனர். இந்தியாவில் தயாராகும் கோல்ட்ரிஃப், ரெஸ்பிக் ஃப்ரெஷ், DR, ரீலைஃப் ஆகியவற்றில் ஏதேனும் இருந்தால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப்புக்கு பதில் உள்நாட்டு தயாரிப்பான அரட்டை செயலியை பொதுமக்கள் பயன்படுத்த சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. ராஜஸ்தான் பஸ் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ₹2 லட்சம் நிவாரணம் அறிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மழை வேண்டி எல்லை தெய்வத்திற்கு அசைவ விருந்து படையல் வைத்து கிருஷ்ணராஜபுரம் கிராம மக்கள் வழிபட்டனர். பின்னர் தங்களது உறவினர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ந்தனர். கர்நாடக மாநிலம் தார்வாட்டில் சிருங்கேரி ஜெகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகாசுவாமி தலைமையில் சாஸ்திர சபை இன்று நடைபெற்றது. முன்னதாக மகாசுவாமி கோகர்னாவில் சமுத்திர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி மற்றும் ஸ்ரீ மகா வலேஸ்வர சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் செய்து வழிபட்டார். பொள்ளாச்சி கோவில்பாளையத்தில் உள்ள கோபால் என்பவரது நூல் மில்லில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் எரிந்து நாசமாகின. கரூர் சம்பவத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினரை நடிகர் சரத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்துல் கலாம் பிறந்தநாளையொட்டி பேய்கரும்பில் உள்ள அவரது நினைவகத்தில் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்து மரியாதை செலுத்தினர்.
திருப்பூர் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் திருமணத்தில் தனக்கு விருப்பம் இல்லை என ரித்தன்யா அவரின் தோழிகளிடம் பேசியது செல்போனில் உள்ளதாக ரித்தன்யாவின் கணவர் கவின்குமார் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணையில் ரித்தன்யாவின் 2 செல்போன்களையும் தடயவியல் சோதனை செய்ய காவல்துறைக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் கடந்த மாதம் பலியான 6 காட்டுப்பன்றிகளில் 2 பன்றிக்கு ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த காய்ச்சல் மனிதர்களுக்கோ பிற விலங்குகளுக்கோ பரவக்கூடியது அல்ல என்பதால் அச்சம் தேவையில்லை என வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பேரூராட்சி பகுதியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திமுக நிர்வாகிகள் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை ஹைகோர்ட்டில் உள்ள காப்புரிமை விவகார வழக்கை மும்பை ஹைகோர்ட்டுக்கு மாற்றக் கோரி சோனி நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் இசையமைப்பாளர் இளையராஜா பதில் தர சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பூண்டி ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் கொசஸ்தலை ஆற்றுக்கு 700 கன அடி உபரி நீர் திறந்து விடப்படுகிறது. திறக்கப்படும் அந்த உபரி நீரை தாமரைப்பாக்கம் அணையில் தேக்கி வைத்து சோழவரம் ஏரிக்கு அனுப்பப்பட உள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதத்தை 17% 24% உயர்த்தி வழங்க வேண்டும் என திருவாரூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 29 பேருக்கு அக்டோபர் 29 வரை காவலை நீட்டித்து இலங்கை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடையநல்லூர் பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 40 பேர் நாய்கள் கடித்து காயமடைந்தனர். நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்துக்கு நாய் பொம்மையை பாரதிய ஜனதா கவுன்சிலர்கள் பரிசளித்தனர். காஞ்சிபுரம் மாங்காட்டில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த 35 பேர் காவலாளியை தாக்கிவிட்டு தப்பி ஓடியுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி கண்டகானப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாதரட்டி என்பவருக்கு சொந்தமான 40 தென்னை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தின. தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. சென்னையில் காலை முதல் பரவலாக மழை பெய்வதால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பூந்தமல்லி மவுண்ட் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஏராளமானோர் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தீயணைப்பு நிலையத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 65,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி பாலக்கரை பெண்கள் சிறையை நகருக்கு வெளியே கொண்டு சென்றுவிட்டு காந்தி மார்க்கெட்டை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் கேட்டதற்கு சிறைக்கு இடம் பார்த்து வருவதாக அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார். திமுக ஆட்சியில் ஏறத்தாழ 2394 புதிய நியாய விலைக் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அவற்றில் 1605 பகுதி நேர மற்றும் 789 முழுநேர நியாய விலைக் கடைகளாக உள்ளன என அமைச்சர் பெரிய கருப்பன் சட்டசபையில் உரையாற்றினார். டெல்லியில் தீபாவளியை முன்னிட்டு வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பசுமை பட்டாசுகளை வெடிக்கவும் விற்கவும் சுப்ரீம் கோர்ட் தற்காலிகமாக அனுமதி அளித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை நாளை முதல் துவங்க உள்ள நிலையில் சென்னையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை அணைக்கட்டியிலிருந்து பாலாற்றில் 8000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காஞ்சிபுரம் பாலாறு எல்லையான பெரும்பாக்கம் பாலாற்றில் 6000 கன அடி நீர் இரு கரைகளையும் தொட்டு செல்கிறது. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தாவேக கூட்ட நெரிசல், சிறுநீரக திருட்டு உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டசபைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து வந்தனர். இதனை பார்த்த சபாநாயகர் அப்பாவு எல்லோருக்கும் பிபி அதிகமாகிவிட்டதோ என்று நினைத்தேன் என கிண்டல் அடித்தார். தமிழக சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்தார். முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பணிகள் நடைபெறும் என அமைச்சர் வேலு பதிலளித்தார். கனமழை காரணமாக தஞ்சாவூர் சுற்றுவட்டார பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10 ஏக்கர் குறுவை பயிர்கள் முற்றிலும் விளைநிலத்தில் சாய்ந்தன. பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலையில் தண்ணீர் மழைநீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் மின் விளக்குகளை ஒளிரவிட்டவாறு சென்றனர். சென்னையில் உள்ள அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், தாய்லாந்து, இலங்கை, சிங்கப்பூர் வெளிநாட்டு தூதரகங்களில் வெடிகுண்டு இருப்பதாக டிஜிபி அலுவலக இமெயிலுக்கு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து அனைத்து இடங்களிலும் நடந்த சோதனையில் அது புரளி என தெரிந்தது.
தங்கம் வெள்ளி விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சவரனுக்கு ரூபாய் 280 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 11,860க்கும், சவரன் 94,880 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 11,860 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 1 ரூபாய் உயர்ந்து 207 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். மழைநீரை வடிய வைக்கும் முயற்சியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு வழிகாட்டுதல்களை உருவாக்க தாக்கலான வழக்கின் விசாரணையை சென்னை ஹைகோர்ட்டுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாற்றி உத்தரவிட்டது. அரசியல் கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய மசோதா நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மங்கோலிய மக்கள் இந்தியா வருவதற்கு இலவச இ விசா வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காலத்தின் இயல்பான மழை அளவு 44 சென்டிமீட்டர். ஆனால் இந்த ஆண்டு 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, தெற்கு உள் கர்நாடகா ஆகிய இடங்களில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை நாளை துவங்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. மக்கள் சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்துள்ள நேரத்தில் உரிய இடங்களில் கூட்டாக வெடித்து தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக கொண்டாட தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளி நாளில் காலை 6 முதல் 7 மணி வரை, இரவு 7 முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் சிபிஐ அதிகாரி போல் நடித்து பண மோசடியில் ஈடுபட்ட சித்திரைவேல் என்பவரை கோவையில் வைத்து சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். 2026-28 ஆண்டுகளுக்கான ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கு 7வது முறையாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்து வரும் 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மெதுவாக பந்து வீசியதால் இந்திய அணிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய ஆட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்குள் 1 ஓவர் வீச தாமதமானதால் போட்டி கட்டணத்திலிருந்து 5% அபராதம் விதித்து ஐசிசி நடவடிக்கை எடுத்துள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை 3-0 என்ற கணக்கில் ஆப்கானிஸ்தான் அணி கைப்பற்றியது. PR சோப்ரா இயக்கத்தில் புகழ்பெற்ற மகாபாரதம் டிவி தொடரில் கர்ணனாக நடித்து பலராலும் அறியப்பட்டவர் நடிகர் பங்கஜ் தீர். டிவி மற்றும் படங்கள் பலவற்றிலும் நடித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பால் மும்பையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று காலமானார். சண்முக முத்துசாமி இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி நடித்த டீசல் படம் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகிறது. ஹரிஷ் பேசியது: தங்கத்தை விட அதிக மதிப்புமிக்க எரிபொருள் உலகத்திற்கு பின்னால் நடக்கும் கதை இது. மக்களுக்கான படமாக இருக்கும். ஆக்ஷன் ரோல் பண்ணியிருக்கிறேன். படத்தின் ட்ரெய்லர் வெளியான பின் யாரும் பெரிதாக திட்டவில்லை. அதுவே எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது என்றார். குறுகிய காலத்தில் முன்னணி நடிகையாக மாறியவர் ஸ்ரீலீலா. தெலுங்கு, தமிழ் தாண்டி இப்போது ஹிந்தியிலும் என்ட்ரியாகி 2 படங்களில் நடிக்கிறார். இதில் ரன்வீர் சிங் மற்றும் பாபி தியோல் நடிக்கும் பெயரிடப்படாத படத்தில் ஏஜென்ட் மிர்ச்சி என்ற கேரக்டரில் நடிக்கிறார். உளவு சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் கதையில் உருவாகும் இப்படத்தில் முதன்முறையாக ஆக்ஷன் ரோலில் ஸ்ரீலீலா நடிக்கிறார். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ரூபாய் 21,29 லட்சத்தை 30% வட்டியுடன் நடிகர் விஷால் பணத்தை திரும்ப செலுத்த வேண்டுமென சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. லெகசி என்ற வெப்தொடர் கேங்ஸ்டர் பின்னணியில் உருவாகியுள்ளது. இதில் மாதவன் மற்றும் நிமிஷா சஜேன் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர். கௌதம் கார்த்திக் உள்ளிட்ட பலர் நடிக்க சாருகேஷ் சேகர் இயக்கியுள்ளார். சக்தி வாய்ந்த கேங்ஸ்டர் சாம்ராஜ்யத்தை நடத்தும் ஒருவர் தனக்கு பிறகு தனது சாம்ராஜ்யத்தை ஆள தகுதியான ஒருவரை தேடுகிறார். அந்த இடத்தை அடைவதற்கு நடக்கும் போட்டிதான் கதை. OTTயில் வெளியாகிறது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு தெலுங்கில் அனில் ரவிபுடி இயக்கத்தில் வெங்கடேஷ், மீனாட்சி சௌத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான படம் சங்கராந்திகி வஸ்துனம். இதை ஹிந்தியில் ரீமேக் செய்கின்றனர். அனீஸ் பாஸ்மி இயக்க ஹீரோவாக அக்ஷய் குமாரை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். 2014 லிங்குசாமி இயக்கத்தில் சூர்யா, சமந்தா நடிப்பில் வெளியாகி தோல்வியடைந்த படம் அஞ்சான். இதை ரீரிலீஸ் செய்யும் வேலைகளில் லிங்குசாமி இறங்கி வந்தார். தற்பொழுது படத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து நவம்பர் 28ஆம் தேதி ரீரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். வீரதீர சூரன் படத்திற்கு பின் விக்ரமின் படங்களில் குழப்பம் நிலவியது. தற்போது ஹாய் பட இயக்குநர் விஷ்ணு இடவன் இயக்கத்தில் இவர் நடிப்பது உறுதியாகியுள்ளது. ஆக்ஷன் கதையில் உருவாகும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். முதன்முறையாக விக்ரம் படத்திற்கு இவர் இசையமைக்கிறார்.